இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா காசு பணம் கொட்டு மணி மணி. பணம்னா நமக்கு தெரியும், ஆனா அந்த பணம் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம ஏன் இதெல்லாம் யோசிக்க போறோம்? நமக்கு தேவையே இந்த பணம் தானே. சரி, இந்த பணம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போமா? ஆரம்ப காலத்துல இந்த பணம் ஒன்றும் இல்லவே இல்லை, பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. பண்டமாற்று முறைனா என்னன்னா, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை. உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, என்கிட்ட அரிசி இருக்குன்னு வச்சுக்கிறோம், உங்ககிட்ட கோழி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்ப என் அரிசியை உங்ககிட்ட கொடுத்துட்டு கோழியை வாங்கிக்கிறேன், இதுதான் பண்டமாற்று முறை. நீ அப்படி வரியா? ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒண்ணு இருந்துச்சு, சொல்றேன், கொஞ்சம் மறந்துடாதீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட இப்போ ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கிறோம், இப்போ உங்களுக்கு தேவை அரிசின்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்க எங்க போவீங்க? அரிசி வச்சிருக்கவங்கிட்ட தான் நீங்க போவீங்க. ஆனா அரிசி வச்சிருக்காருல, அவருக்கு இந்த ஆடு வேணாம்னு சொல்லிடுறாரு, அவருக்கு துணிதான் வேணும்னு சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம், துணி யார் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு ஆடை கொடுத்துட்டு துணியை வாங்கிக்கிறோம். அரிசி வச்சிருக்காருல, அவர்கிட்ட போயிட்டு இந்த துணியை கொடுத்துட்டு நம்ம அரிசியை வாங்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கல்னு. அந்தந்த ஊரில் எது அதிகமாக கிடைக்குதோ அதை பணமாக வச்சுக்கிட்டாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? கடல் ஓரத்தில் இருக்கிற சிப்பி, உப்பு, இன்னும் சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிளகு, ஆட்டுத்தோல், அதுக்கப்புறம் கல்லை கூட பணமாக மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷன் தங்கம் வெள்ளி பக்கம் போகிறான். தங்கம் வெள்ளியை உருக்கி தான் சின்ன சின்ன காயின்களாக உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த காயின் முட்டையை ஊராக தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அப்பயே திருட நிறைய பேர் இருந்திருக்காங்க அங்கே. கடைசியாக சீனாக்காரன் தான் ஒரு ஐடியா பண்ணுறான், நீங்கள் தங்கத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக நான் ஒரு பேப்பர் எழுதி தரேன், அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் காகித பணம் உருவாகுது. இன்னைக்கு இந்த பேப்பர் கூட மறைஞ்சு டிஜிட்டல் மணியாக மாறிடுச்சு. ஆனால் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்று மட்டும் மாறவே இல்லை, அதுதான் பணத்துக்கான தேடல்.